அனைவருக்கும் வணக்கம். முத்துமாமா யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு ஒரு கருத்து உங்களுக்கு. இந்த 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு வந்து அந்த போர் வீரர்கிட்ட கேள்வி கேட்பான். அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவன் திணறுவான். அந்த மாரி. என்ன அப்டின்னா, "தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்" அப்டின்ட்டு. அதேபோல தொடர்ந்து அந்த மாரி கேட்டிருக்கும்போது அவன் பதில் சொல்ல முடியாம இதாயிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, எல்லாரும் சமீபத்தில ஓணம் பண்டிகை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில ஒரு மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தரு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு அஸ்வமேத யாகம் நடத்துறாரு 99. 100 முடிச்சுட்டா மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டா தங்களுக்கு பதவிக்கெல்லாம் ஆபத்து வரும்ன்னு சொல்லி தேவர்கள், இந்திரர்கள் எல்லாரும் போய் விஷ்ணு கிட்ட வேண்டும்போது, விஷ்ணு வந்து வாமன அவதாரம். ஒரு குள்ள மனிதனா வாமன அவதாரம் எடுத்துட்டு வந்து, அவர்கிட்ட வந்து ஒரு தானம் கேட்கிறாப்ல. என்ன அப்படின்னா, 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்ட்டு. அது என்ன குடுத்தா போச்சு அப்படின்னு சொன்னம்போது, சரி இந்த மாரி தானம் குடுத்துட்டா, அவரு இது வந்தவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? மகாபலி சக்கரவர்த்தியுடைய குரு சுக்ராச்சாரியாருக்கு. இதுல ஏதோ சூட்சுமம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் வந்து தானம் குடுக்காம தடுக்கிறக்கு முயற்சி பண்றாரு. தானம் குடுக்கிறதுன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ராஜா கமண்டலத்துல தண்ணி ஊத்தி வர்றவர்கிட்ட அந்த இப்படி கை கழுவுற மாரி தண்ணி ஊத்தி அப்படிதான் தானம் குடுப்பாங்க. அப்படி கமண்டலத்த எடுத்து ஒரு மகாபலி சக்கரவர்த்தி அவரு அந்த வாமனருக்கு குடுக்கும்போது, இவரு போய் சுக்ராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து போய் அந்த கமண்டலத்துக்குள்ளார போய் அடைச்சுக்கிறாரு. தண்ணி ஒழுகாத மாரி. அப்புறம் வாமனரா வந்த விஷ்ணுவுக்கு தெரியாதா என்ன நடக்குது அப்டின்ட்டு. அவர் என்ன பண்றாரு, உடனே தர்பப்புல் கட்டு இருக்குல்லங்க, அந்த கட்ட எடுத்து ஒரு கட்டைய எடுத்து உள்ள அந்த குத்துறாரு. ஏதோ தண்ணீல அடைச்சிருக்குன்னு சொல்லி குத்துனோனே, தண்ணி வர ஆரம்பிச்சுருச்சு. குத்துனதுல உள்ள இருக்கிற வண்டோட கண்ணு காயம் பட்டுருது. அது வெளியில ஒடியாந்துருது. அத பார்த்தா சுக்ராச்சாரியருக்கு கண்ணு அப்புறம் இதாயிடுது. இப்போ வேற வழி இல்லாம தண்ணி ஊத்தி இவரு வந்து தானம் குடுக்க போறாரு. சரிங்களா? இப்ப 3 அடி நிலம் கேட்டாரு. அப்போ இந்த வாமனர் சின்னவரா இருக்காரே, இவருக்கு 3 அடி நிலம் தானே சின்னதா தான் இருக்க போகுதுன்னு நெனச்சுட்டு சரின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. எப்ப முதல் அடி வைக்கிறாரு, பூரா பூமி பூரா கவர் ஆகுற மாரி. அவ்ளோ பெரிய விஸ்வரூப உருவம் எடுத்து, அப்படியே வானத்துல ஒரு கால் வைக்கிறாரு. அப்புறம் 2 அடி ஆச்சு. 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ! வந்தது இறைவன் தான் அப்படின்ட்டு. நம்மளை வந்து இப்படி ஒரு சோதனை குடுத்துருக்காரு. பரவால்ல. 3வது அடி என் தல மேல வைங்க அப்படின்னு சொல்லி, தல மேல வச்சு அவரு ஆட்கொண்டதாக மிகப்பெரிய ஒரு ஒரு கேரளா மாநிலத்தில நடந்த கதைய சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த பழமொழி விடுகதைக்கும் என்ன சம்மந்தம்னா, அதான். "தட்டானுக்கு சட்டை போட்டால், குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்" அப்படின்ட்டு. தட்டான்னா, தட்டாமல் உதவி செய்றவர். மகாபலி சக்கரவர்த்தி அப்படிதான். தட்டாம உதவி செய்றவரு. சட்டை போட்டார்ன்னா, அதுக்கு ஒரு தடை போட்டா. யார் தடை போடுறா? சுக்ராச்சாரியார். அப்போ அதையை குட்டை பையன், வாமன அவதாரம் எடுத்து வந்த குட்டை பையன் விஷ்ணு, கட்டையால் அடிப்பார்ன்னா, அத தர்ப புல் எடுத்து போட்டு அடிச்சிடுறாரு. அவரு காயப்படுத்திடுறாரு. அப்போ இதுதான் வந்து அந்த விடுகதைக்கான விளக்கம். இன்னொரு இதே போல 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு சொன்ன இன்னொரு விடுகதை இருக்கு. அதற்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அந்த விடுகதை என்ன அப்டின்னா, "பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை." இதற்கான விடை நான் அடுத்த பதிவுல தர்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.